ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிகே சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, GTA San Andreas எபிசோடு 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஏதாச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மிஷின் தான் முடிக்க போகிறோம், ஓகேவா? வாங்க நம்ம மிஷின் முடிக்க போயிடலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டே க்ளீனிங் த ஹுட் அப்படின்னா இருக்குது. சரி, ஓகே, வாங்க நம்ம போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைடரோடு சேர்ந்து ஒரு ஃபைட்டிங் சீன் தான் பண்ண போகிறோம். என்னடா ஃபைட்டிங்னா, ஒருத்தன் வந்து போதைப் பொருளாக விற்றுட்ருப்பான், ஓகேவா? அவனை வந்து இப்போ நம்ம வச்சு கொல்லணும், ஓகேவா? அதுதான். அதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும்ல, ஓகேவா? அதனால் நம்ம இப்போ போய் நம்ம ஒருத்தன்ட்ட போய் கேட்கணும் அவன் எங்கே இருக்கான்ட்டு. எங்கே இருக்குது இதாங்க, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். டேரெக்டாக உள்ளே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு அவன் மூஞ்சை மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேவா? இருங்க கதை, நான் அதுவும் நம்ம தான் தட்டணும், அவன் தட்ட மாட்டிக்கான். பீடியை மட்டும் குடிச்சிக்கிட்டே கிடக்கான். என்ன தான் இவனும் இப்போ தான் சாவ போகிறான்னு தெரில. கதை தர்றா இங்கே வந்தாங்க அவன், ஓகேவா? அவன் மூஞ்சை நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? நல்லா இருக்கானா? கொஞ்சம் போனதுக்கப்புறம் ஸ்கிப் வச்சுக்கலாம், ஓகேவா? இருங்க, மூஞ்சை பார்த்தாச்சு. இதுக்கடுத்து ஸ்கிப் வச்சுக்கலாமா? ஓகே, இதுக்கடுத்து நம்ம தேவையில்ல, ஸ்கிப் வச்சுக்கலாம். என்னென்னமோ பேசுகிறானுங்க, ஓகேவா? அவன் வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, அடுத்த தெருவு தான் இருக்குது, நீங்கள் சும்மா நடந்து போனாலே போதும் அப்படின்னு தான் சொன்னால் அந்த பக்கி பேலுக்கு காதில் போகிறானுங்க. சரி விடுங்க, அப்படி சொல்லலை, நானாக சொல்கிறேன் அப்படி, ஓகேவா? ஒன்றும் இல்லை, பக்கத்து தாங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு காரு, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு, ஓகேவா? அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, பனியன் போட்டு, அது பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தான், ஓகேவா? அதாவது நம்ம கேங் மெம்பரு, ஓகேவா? அவன் தான் பேசி அவனை கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம். ரேடியோ பரவாயில்ல, நம்ம அதுக்குள்ளே வந்ததுனால அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ இவனை நம்மளே வச்சாலே போதும், அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சாச்சு. ரைட் ரெடியே ஜம்ப் பண்ணி வந்தான் கைஸ், இதுக்குன்னு தான் தெரில, ஆனால் ஜம்ப் பண்ணி வந்தான், ஓகேவா? என் பீடி எனக்கே கொடுக்காம நீங்கள் மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்ட்டு அவன் வந்து ஜம்ப் பண்ணி அடிக்க வந்திருப்பான் போல். சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஏறா ஏழுத்துலடா ஏறா, ஓகே, ஏறியாச்சு. இப்போ வாங்க நம்ம இவன் ஒருத்தன் தான் இல்லை, ஓகேவா? இப்போ தான் ஒரு சரியான ஃபைட்டே இருக்குது, ஓகேவா? ஓகே, இங்கே தான் இருக்குது, ஓகே? இந்த ஃபைட்டப்பா இப்போ நம்ம எல்லாவனையும் இங்கே தான் மொத்தமாக கிடப்பானுங்க, ஓகேவா? இவனுங்கெல்லாம் இப்போ நம்ம தூக்கி போட்டு சத்துன்னு சாத்தணும், ஓகேவா? பார்க்கலாம், ஓகேவா? பாருங்கள், நம்ம டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். ஓகே கேஸ், உள்ளே வந்தாச்சு. ஓகே, உள்ளே வந்தாச்சு நண்பர்களே. ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பேசிகிட்டு இருக்காங்க, ஓகே? எதுக்கிட்டா சிரிக்கன்லாம் கேட்காதீங்க, அது ஒத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் சொல்ல விரும்பலை, நான் அதெல்லாம் சுற்றி நீங்களே பாருங்கள், இது என்ன நடக்கும்னு தெரியும், ஓகேவா? சரி விடுங்க. ஐயோ அப்படியே சாரா ரைட்ரு, அவனை அடிக்காமல் நான் வேற எவனையும் அடிச்சிட்டு இருந்துருங்க. ஐயோ அடிக்கான்டா, ஐயோ டே, அவ்வளோதான், நம்ம பையன் அடிச்சிட்டான். ஓகே, சூப்பர் கேஷ். வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கேன். ஓகே, யாரும் இல்லை நண்பர்களே, யாரும் இல்லை. இப்போ வாங்க நம்ம வெளியே போயிடலாம், இங்கேயா? வெளியே போய் கார் எடுத்து டேரெக்டாக நம்ம ரைடரை அவனோட வீட்டில் போய் விட்டு விடலாம். யாராங்கடா? ஐயோ கேஷ், நான் வீட்டில் போய் விட்டதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கேஷ். ஓகே கேஷ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், ஓகேவா? என்ன பேசுகிறான்னா தெரில, ஏதோ பேசுகிறான், ஓகேவா? அதை விட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம இவன்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த மிஷினுக்கு போயிடலாம், ஓகேவா? அடுத்த மிஷின் பக்கத்துலேயே தான் இருக்குது, ஓகேவா? இது ஸ்வீட்டு, ஓகேவா? இவனோட மிஷின், ஓகேவா? ஓகே, இதுதான். ஓகே கேஷ், இது இருங்க கேஷ், நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, ஓகே கேஷ், நம்ம இங்கே வந்துட்டோம், ஓகேவா? ஒன்றுமேல ஒரு சின்ன ஃபோன் கால் மட்டும் வந்தது, ஓகேவா? அது ஒன்றும் நினச்சிக்கிடாதீங்க, நம்ம அங்கேருந்து டேரெக்டாகவே இங்கே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம இவருக்கான இவனை தான் இவங்க 3 பேர் இருப்பானுங்க, இவனுங்களை நம்ம சுட்டு தள்ளணும், இவனுங்க காரெலாம் எரிச்சு, ஓகேவா? அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும், ஈஸியாக முடிஞ்சிடும், ஓகேவா? இருங்க, நான் எப்படியாச்சும் முடிக்கிட்டு டி ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ அவன் போயிட்டான்டா. ஐயோ, இந்த கார் இருக்கவே மாட்டேங்கி கைஸ், என்னடா இதெல்லாம் ஒரு காதாடா? என்னடா இப்படி பண்ணுறீங்க? அவன் போகிறான்டா, போடா, காரை போய் தொலை. இவனுங்க ஒருத்தனுங்க, ஸோ ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு 2 பேர் அடி வாங்கிட்டு போகிறானுங்க. சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேவா? கேஷ் அவனுங்க அங்கே போயிட்டானுங்கடா. ஐயோ, நான் எப்படா பிடிப்பேன்? மிஷின் ஃபெயில்டு வந்துடும் போல எனக்கு. ஐயோ கடவுளே, போய் தொலை.
கேஸ் என்ன கேஸ் லேட்டாக போயிட்டுருக்கான். ஐயோ போயிடுவான் போல. டே டில்றான் கேஸ். என்கிட்ட கன் இல்லை கேஸ். இல்லை நானாச்சும் புரட்டி எடுத்துருவேன். இவன் அதுக்கு தான் நான் இது கன் இல்லாதனால நான் என்ன யோசிக்கேன், அடுத்த எபிசோடில் இருந்தால் நான் சீட் கோடு யூஸ் பண்ணலான்னு நினைக்கேன். ஓகேவா பார்க்கும். பட் இது மிஷின்லாம் கொஞ்சம் ரொம்பவே இதாக கஷ்டமான மிஷினாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு கன்று தேவை. அதுக்கு கன்று வாங்கணுன்னா பைசா தேவை. ஓகேவா அதனால் நம்ம ரொம்பலாம் கிடைக்காது. ஓகேவா அதனால் ஏன்னா அந்த ரைடர் போயெல்லாம் ₹10 கூட கொடுக்க மாட்டேங்கான். நம்ம ஒன்று இழுத்து போட்டான்டா. சரி ஓகே நம்ம பசங்களே முடிச்சிட்டானுங்க. சூப்பர். சரி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. கன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே அங்கே ஒரு கன்று இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டுலாம். வேண்டாமா? ஓகே கேஷ் வேண்டாம். ரொம்ப நேரம் பேசினதுனால என்னால் முடியலடாடி, வாய் தாண்டா விழிக்குது. ஷோப்பா சரி ஓகே. நம்ம கன்று காணாமல் போய்ட்டுறேன். நான் அப்படியே எடுத்துருக்கணும். சரி நான் தெரியாமல் டக்குன்னு காரை இதை அமுக்கிட்டேன். ஓகே அதை அவனை நிப்பாட்ட முடியல. அவன் அப்படியே போய் ஏறினுட்டான். சரி விடுங்க, நம்ம என்ன பண்ண காரில் ஏறி தொடடா. ஓகே ஏறிட்டான். இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகணுன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஐயோ பின்னாடி டேரெக்ட் இங்கே தான். நல்ல வேலை காய்ஸ். சரி நம்ம இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேங் மெம்பரை போட்டு மிஷின் ஃபெயில்டு ஆயிரும். நம்ம மிஷினு நல்ல வேலை நான் எப்படியோ கொஞ்சம் இருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னே தெரில. நல்ல வேலை முடிச்சிட்டேன் எப்படியோ. சரி ஓகே வாங்க நம்ம இப்போ ஸ்மோக்கோட வீட்டில் போய் விடணும். ஓகேவா ஸ்மோக்கு பார்த்தீங்கன்னா வீடியே மாற்றிட்டான். ஓகேவா ஏன்னு தெரில. ஓகேவா மாற்றிட்டான். சரி ஓகே இப்போ அதுதான் இப்போ சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கான். ஓகேவா எதுக்கு மாற்றினேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கான். சிஜே தான் மஸ்ட்டை கேட்டான். பொத்திட்டு இருக்க மாட்டேங்கான் சிஜே, தேவையில்லாமல் கேட்கான். அவனுங்களும் கதையாக இழுக்கானுங்க. சரி என்ன பண்ண நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே இவனையும் விட்டாச்சு. இவனை கூட பரவாயில்லடாடி, ₹200 கொடுக்கானுங்க. ரைடர் நினச்சாதான் வெறியாக வருது எனக்கு. ₹10 கூட கொடுக்க மாட்டேங்கான். சரி விடுங்க என்ன பண்ண, எல்லாம் கஞ்ச பிசினாரி பயல்களாக இருக்கானுங்க. இப்போ வாங்க கேஷ் நம்ம அங்கே போய் நான் வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே கேஷ் இப்போ நம்ம வீட்டுக்குள் வந்தாச்சு. ஓகேவா இப்போ வாங்கினா நம்மளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஓகேவா ஏன்னா என்னென்னமோ பேசுகிறேன், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஜிம்மு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா நான் கண்டிப்பாக ஜிம்மில் வந்து நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா ஜிம்மு ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகேவா அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த பையலுக்கு நல்லா மசில்ஸ்லாம் வர வச்சு காட்டுறேன். ஐயோ அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. டே யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு செதறுவீங்க பாருங்கள். செதறுன்னு செதறுவீங்க. அதை மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. சரி ஓகே கேஷ் இது என்ன மிஷின் தெரில. நம்ம பிக் ஸ்மோக் வந்து என்கிட்ட கூப்பிட்டு போகிறான், எங்கேன்னு தான் தெரில. இப்போ இது என்ன கேஷ் இது கேஷ் ஐயோ அது பேர் என்னது கன்னு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த பையன் கன் ஷூட்டு சொல்லி கொடுக்க போகிறானா. ஓகேவா அதை தான் இப்போ நம்ம போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் சரட்னு பேர்லாம். ஓகேவா அந்த கன் ஷூட்டு முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது பேர் என்னது கன்று வாங்கிறதுக்கு அங்கே இதெல்லாம் கொடுப்பானுங்க. ஓகேவா அப்படின்னு தான் நினைக்கேன். பார்க்கும் அங்கே தான் கொடுப்பானுங்க. ஓகேவா நான் வாங்க முடிஞ்சால் அங்கே வாங்குகிறேன், இல்லைன்னா சீட் கோடு தான் போடணும். ஓகேவா பரவாயில்ல, சீட் கோடு போட்டாச்சு நல்லா ஆடுதேன். ஓகே அவங்களுக்காக தான்டா இப்போ இதுக்கு. ஆனால் அந்த சீட் கோட்டில் பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னா கன்று வாங்குவேன், காரு. ஓகேவா வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஓகேவா ஆனால் அந்த ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா வேறு அந்த மூளை நான் சத்தியமாக நான் எதையுமே தொடமாட்டேன். ஓகேவா அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகேவா சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சாச்சு. ஒரு பாட்டில் உடைக்க சொன்னால் முடிஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா 3 பாட்டில் உடைக்க சொல்கிறான். ஈஸி தான், அதனால் சரட்டுன்னு முடிச்சாச்சுக்கே. சூப்பர். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த நேடா அடுத்தது இதுவா ஓகே இது கொஞ்சம் இப்போ பல்ட்டி அடித்து பண்ணுவோம். ஓகேவா பாருங்களேன் இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க வந்துட்டு பண்ணிட்டானா அப்படியே போய் அங்கே போய் மூச்சு திணற ஆரம்பிச்சிட்டு போல். அப்படியே அங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு. சரி விடுங்க நம்ம இதை முடிச்சிக்கலாம். முதல்ல அவனை மாதிரிலாம் உட்காந்துலாம் சுட வேண்டாம். நம்ம மாட்டில் சும்மா சுட்டுட்டு கோலத்தில் போட்டுற போகிறாங்கட்டு போட நில்றாங்கட்டு. சரி ஓகே இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த காரோட டேங்கை பார்த்திங்கன்னா நம்ம உடைக்கணும். ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை. பட் இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது நம்ம பாட்டிலாம் உடைக்கிது பார்த்திங்கன்னா ஆட்டோ, இது பார்த்திங்கன்னா மேனுவலு கரெக்டாக குறிப்பாக அடிக்கணும். பட் எனக்கு பயமாக இருக்கே. ஐயோ எப்பட்றா அடிப்பேன், என்னடா எங்கிட்ட பார்த்தாலும் அந்த சவத்துக்கே போகுது. ஐயோ யூஎம்பி இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாத.
ஐயோ டேய், நான் ஃப்ரீ ஃபயர்லலாம் எவ்வளோ பெரிய ஆள்றா, என்னையும் இந்த மாதிரி பண்ண விட்டீங்களாடா. உட்காந்துட்டு பண்ணோம் கைஸ், இருங்க. உட்காந்துட்டு பண்ண முடியுமா? ஐயோ ஐயோ, கரெக்டாக வை, கரெக்டாக. ஐயோ எங்கடா அது குண்டு காலி ஆகிட்டு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டலில் தான் பண்ணி ஆகணும். கரெக்டாக வச்சிடணும். டே கரெக்டாக முடிஞ்சு. சரியான ஏம் கைஸ், கரெக்டாக வச்சு முடிச்சிட்டேன். வேற மாதிரி கைஸ், ஓகேவா, வேற மாதிரி. இதோட இந்த மிஷன் முடிச்சிட்டோம், ஓகேவா. இது பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்து வீடியோ, ஓகேவா. அதனால் நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மோக்கோட வீட்டுக்கு வந்து விட்டோம், ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேட்டர், அதாவது நான் உன்னை பிற சந்திக்கிறேன் அப்படின்ட்டு சிஜே வந்துட்டான். இந்த நேரத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்துருக்கு, ஓகேவா. என்ன ஃபோன் கால்னு யார் ஃபோன் போட்டானே காட்ட மாட்டேங்கானுங்க. சும்மா ஃபோன் பேசுகிற மாதிரி தான் கட்டுறானுங்க, ஆனால் யார் பேசுகிறான்னு தான் காமிக்க மாட்டேங்கானுங்க. எனக்கு அதான் கேஸ் பிடிக்கவே மாட்டேங்கி. சரி ஓகே கேஸ், நான் வீட்டுக்கிட்ட போய் நான் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா. ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறானுங்க, அதனால் வீட்டுக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிஷின் கொடுத்துருக்கானுங்க. என்ன மிஷின்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகா ஓகன்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்ற சொல்கிறானுங்க, ஓகேவா. அதுவே ஒரு மிஷின் தான், ஓகேவா. ஆனாலும் நம்ம போய் ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிக்கிடலாம், ஓகேவா. எங்கடா இருக்குது அதோ அங்கே இருக்குது கேஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிடலாம், ஓகேவா. வேறு ஒன்றுமே இல்லை, ஓகேவா. நம்ம போயிடலாம். நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட, நான் வந்து எப்படின்னா இந்த ஐயோ இருங்க, நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது சொல்ல தெரியல, நான் உங்களுக்கு நான் போட்டோன்னா கட்டுறேன், ஓகேவா. எங்கடா இருக்குது, அதான் அந்த ஹூடி கைஸ், க்ரீன் ஹூடி. இதை முதல்ல நான் போட்டு பார்க்கேன், ஓகேவா. ஏன்னா அது பிடிச்சிருக்கு. ஏடா இப்போ இது நல்லாயிருக்கு, பட் நல்லா இருக்குது, நான் நல்லா இல்லை. அதனால் இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹூடி, அதாவது க்ரீன் ஹூடி தான் இருக்குது. எங்கடா இருக்குது, இதான் கைஸ். இது $45, ஓகேவா. இதான் அது. வெளியே வாடா. ஓகே, இது ஓகே தான், நல்லா தான் இருக்கு, மீசைக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, பேண்ட்டை மட்டும் மாற்றணும், பட் இப்போ மாற்ற வேண்டாம், லேட்டராக மாற்றிக்கலாம், ஓகேவா. இப்போதைக்கு வாங்க நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியில் போய்க்கலாம், ஓகேவா. இது ஓகே, இது நல்லா தான் இருக்குது, அதனால் இதே போட்டுக்கலாம். பேண்ட்டு வந்து நம்ம பிற பார்த்துக்கலாம், ஓகேவா. அதனால் நம்ம இப்போ வெளியே வந்துக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேங்கோட நம்ம எனிமியை அழிக்க போகிறோம், ஓகேவா. நம்ம கேங் மெம்பர்ஸ் இருக்கானுங்களா, எனிமி கேங்கு, ஓகேவா. அவனுங்களை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அவனுங்களை சுற்று சொல்லணும், ஓகேவா. அந்த கேங்கோட பேர் என்னென்னா பாலாஸ் கேங்கு, ஓகேவா. எனக்கு ஃபஸ்ட் எபிசோட்னால அவங்க பேர்லாம் தெரியல, கேங் பேர், ஓகேவா. இது தெரிஞ்சது, ஓகேவா. அதுக்கப்புறம் நான் போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேவா. ஒருத்தன் பேர் தெரிலன்ட்டு நம்ம கேங்கில், ஓகேவா. அவன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, ஓகேவா. இப்போ ஐயோ என்னடா தப்பான ரூட்டில் வந்துட்டோம் போல. சரி ஓகே, ரொம்ப தூரம் இருக்குது, அதனால் நான் அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன், வேறு வழி இல்லை, ஓகேவா. நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்துவிட்டோம். நம்ம வண்டியை மட்டும் திருப்பி பின்னாடி இருக்கானுங்க பாலாஸ் கேங் மெம்பர்ஸ், ஓகேவா. இப்போ நான் அவனுங்களை அடிக்கணும், ஓகேவா. அது கூட கார் ஹெல்த்தையும் பார்க்கணும், ஓகேவா. அந்த நம்ம காரை நம்ம வெடிக்க அவனுங்க விடக்கூடாது. ஓகே கேஸ், முடிச்சாச்சு இவனுங்களா, ஓகேவா. அடுத்து எங்கே கட்டியிருக்குடா, ஏய் எங்கடா கட்டுரு, மேப்பில் காட்ட மாட்டேங்க நண்பர்களே. எங்கடா காட்டுது, இங்கே பாருங்கடா. ஸோ முன்னாடி போனதுக்கப்புறம் காட்டுது, ஓகேவா. இங்கே தான் இருக்குது, ஓகே. எங்கே இருக்குது இந்த தான் இருக்குது கேஸ், இந்த தான் இருக்குது, ஓகே. இங்கே தான் இருக்கு. டே சாவுங்கடா, செத்து தொலைங்கடா, செத்துறானா. ஓகே, அவ்வளோதான் கேஸ், ரெடியாக முடிச்சிட்டோம். ஏய் டாக்ஸ்டிப், என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. சரி ஓகே, படுத்து இந்த ஒரே அவ்வளோதான். இன்னும் ஓகே, ஒரே ஒருத்தன் ஐயோ ஓடுறான் பாடுறா. ஓகே டே ஓடுறான். ஓகே அவ்வளோதான் கேஸ், இன்னும் ஒரே ஒருத்தங்க மெம்பர்ஸ் தான் இருக்கானுங்க. நம்ம அப்படியே நேராக போனால் கூட ஓகே தான். இப்போ பற்றி எதுக்கு கீழே இறங்குறான்னா கன்று தேவை நம்மளுக்கு. ஐயோ பிஸ்டல் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா அவனுங்களே. ஓகே சூப்பர், இவன்கிட்ட கூட கன்று இருந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம காரில் ஏறிக்கொண்டு நம்ம அங்கே முன்னாடியாக்க போனோன்னா இருக்கும், பட் நான் அப்படி சுற்றி நான் சீக்கிரமாக போயிடலாம், நம்மளுக்கு வக்கில்ல, ஓகேவா. நம்ம அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரைவ் பண்ணி நல்லாயிருக்கும், ஓகேவா. நல்லா போவோம், ஓகேவா. இங்கே தான் இருக்கானுங்க, அப்படியே போவோம், ஒரே ஏற்று, அவ்வளோதான், வேறு மாதிரி. ஐயோ சூப்பர், அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், முடிஞ்சு கைஸ், அவ்வளோதான், ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்று தேவை. அதுக்கு முன்னாடி ஐயோ ஏறிக்கலாம் கைஸ், போலீஸ் கேஸ் வந்துட்டு, ஓகேவா. போலீஸ் கேஸை போக என்ன பண்ணணும்னா நம்ம
அங்கே கார் ரிப்பேர் பண்ணுற கடை இருக்குது, பெயிண்ட் அடிக்கிற வைக்கும். அங்கே போனோன்னா நம்மளுக்கு போலீஸ் கேஸ் போயிருமா ஓகேவா அப்படின்னு சொல்கிறானுங்க. பார்க்கும் என்ன தான் பண்ணுறானுங்கன்ட்டு. ஓகேவா, நம்ம டேரெக்டாக அங்கே போயிடலாம் கேஸ். இது நான் தப்பான ரூட்டில் வரதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்க. அப்படி இல்லையா, இருங்க கேஸ், நாங்கள் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப தூரம் இருக்குது. சரி ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை ரிப்பேர் ஷாப்பில் விட்டதுனால கேஸு பார்த்தீங்கன்னா போயிட்டு 2 ஸ்டாருமே ஓகேவா. சூப்பர்ரா. டே முட்டிட போகிறேன் திரும்பி. அந்த கேஸு போனதை திரும்பிடி வர வச்சிடும் போல் நான். சரி ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகணுன்னா நம்ம அது பேருங்க நம்மளோட ஹவுஸு, அதாவது நம்ம வீட்டுக்கு போகணும் ஓகேவா. அதனால் இப்போ வாங்க நம்ம சொல்லிட்டேச்சு அங்கே போகலாம் முதல்ல ஓகேவா. அங்கேடா இருக்கு அப்படியே நேராக போகணும் நண்பர்களே. வாங்க அப்படியே நேராக போயிடலாம். சூப்பர், ஐடியா போகலாம் ஓகேவா. போகணும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஓகே. வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் வந்துடும். இதோட இந்த எபிசோடை அப்படியே நம்ம முடிச்சிக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா. அடுத்த எபிசோட்லேருந்து நான் சீட் கோடு போடுதேன் ஓகேவா. அதுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அந்த 3 விஷயத்தை தவிர நான் வேறு எதுக்கும் பயன்படுத்த மாட்டேன் ஓகேவா. பாய் கைஸ், பாய்.